தெரிந்து விட்டதா? என்னுடைய நாடு இந்த உலகத்துல மேல 7 உலகம் ஆகாயத்துல, இந்த பூமி கீழ் 7 உலகம், 7 14 உலகம். அதுல என்னுடைய உலகம் சத்திய உலகம். சத்திய உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சதர்மக பிரம்மதேவன். சதுரனா தெரியுது? சதுரம் அது வட்டம். சதுரனா 4 பக்கம் ஒரே அளவு. 4 திசை. என்னென்ன திசை? வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு. அதேதான் 4 திசைகளுக்கும் வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு. அதேதான். நீ மாத்தி மாத்தி சொல்றங்க. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு தான் சொல்லுவாங்க. நீ வடக்கு மேற்கு தெற்கு கிழக்குன்னு சொல்றியா? 4 திசைகளுக்கும் 4 முகங்கள் எனக்கு உண்டு. ஆமா, எந்த திசையில போனாலும் அந்த முகத்தால் பார்ப்பேன். முடியாது. இந்த பக்கம் தெரியும், அந்த பக்கம் தெரியும், அந்த பக்கம் தெரியும். ஆமா, அப்படி இந்த உலகத்திலே எனக்கு என்னென்ன வேலைகள் தெரியுமா உங்களுக்கு? இருக்கும்படியான 8884 ஜீவபதங்கள், அனைத்து ஜீவபதங்களையும் உற்பத்தி பண்ற ஆளு. என்ன ரைஸ் படைக்கிறதா? சாப்பாடு போட்டு அது இல்ல. இந்த நாட்டுல என்னென்ன ஜீவங்கள் இருக்கு? உயிர் உள்ள ஜீவன். உயிர் உள்ள ஜீவன்கள் என்னென்ன இருக்கு சொல்லு. உயிருள்ள ஜீவன் கல்லு, கல்லு கடை உயிர் கல்லு மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், அதில் தாவரங்கள், அனைத்து மரம், செடி, கொடி, விலங்குகள், ஆடு, மாடு, கோழி, புலி, இப்படி சொல்லும்படி அனைத்து உயிருள்ள ஜீவங்களையும். பறகுதா? அதுதான் ஊர்வன. அப்படி சொல்லும்படியான அனைத்து உயிருள்ள ஜீவங்களையும் உற்பத்தி பண்றாள் நானு. ஆடு, மாடு, கோழி, நாய், பண்ணி சாப்பிடுது. ஆனா அதை கேட்கல. இந்த மனுஷால படைக்கிறது நீங்களா? நான் தான். அனைத்து மனிதர்களையும் படைக்கிறாள் நான் தான். ஆம்பளையும் படைக்கிறது, ஆண்களையும் பெண்களையும் இருவருமே நான் தான்டா. ஐயா சாமி, இந்த ஆம்பளை பொம்பளை படைக்கிற ஐயா, ஊருக்கு 4 பேரு பொம்பளைங்க ஒன்னதான் தேடுறாங்க. அவங்க தேடாத நேரம் இல்ல. சாமி, எதற்காக தேடுகிறார்கள்? குடும்பம் இருக்கிற வாழ்க்கை, வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை, நடுத்தர வாழ்க்கை, தாழ்ந்த வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கை. என்ன போல அன்னாடம் காட்சி உடனே கஞ்சி இல்லைன்னா இல்ல இல்ல அந்த மாதிரி உள்ள ஜீவராசிகள் மேம்பர் இருக்காங்க. அந்த மாதிரி குடும்பம். இந்த குடும்பத்துல வாழ்க்கப்பட்ட பொம்பளைங்க படுற கஷ்டமா, ஆம்பளை படுற கஷ்டமா இருக்கு சொல்ல முடியாது. கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணை படிக்கிறதா நம்ம பொண்ணையும் படிக்கணும். அந்த பொண்ணை கட்டி கொடுத்தோம், நம்ம பொண்ணும் கட்டி கொடுக்கணும். அந்த பையன் நம்ம அந்த உணவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை காலையில மம்டி எடுத்தோம்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எடுத்த கையா வரத போட்டா 500 ரூபாய் காசு. 500 ரூபாய் காசுக்கு 500 ரூபாய் காசை வாங்கி வேலை செய்யணும். விவசாயம் பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், கட்டி கொடுக்கணும். ஆமா, இந்த ஆம்பளைங்க படுற கஷ்டங்கதை கஷ்டம். என்ன கஷ்டம்? இந்த பொண்ணை கட்டி கொடுக்க படிக்க வைக்கிறதுக்கு மம்முட்டி தூக்கி தோல்ல வச்ச உடனே சாயந்தரம் மறுபடி. ஆமா, கடவுளே நாளைக்கு வேலை செய்யணுமே.
நாங்க ஆம்பளை படுற கஷ்டத்தை கவனிங்க. ஆம்பளை படுற கஷ்டம் சொல்றாரு கேளுங்க நல்லா. சொல்லுங்க. நாளைக்கு வேலைக்கு போகணுமே, உள்ள போட்டு காப்பாத்தணுமே, உடம்பு இப்படி நடக்குது. இதே மாதிரி தான் காலையில எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு என்னடா செலவு பண்ண ஆம்பளை என்னடா செலவு பண்றீங்க? இந்த நடுக்கில் நிக்கிறதுக்காக 2 குவார்டர் 500 ரூபாயில அந்த 500 ரூபாயில 2 குவார்டர் 400 ரூபா போச்சு. 400 ரூபா போச்சு. 100 ரூபாய் இது. நாம என்ன பண்ண போறோம்? 50 ரூபாய் சைடு தண்ணி பாட்டில வைக்கிற 50 ரூபாய் 50 ரூபாய் போச்சு. 100 ரூபாய் போச்சு. 500 போச்சு. அஞ்சு 40 ரூபாய். அஞ்சு எத்தனை பேங்க் ஒரு 30 ரூபாய். அது வாங்க ஐயா இதெல்லாம் கடை வாங்கணுமே நீ. அப்புறம் கடை நாளைக்கு வேலைக்கு வந்து கொடுத்துட வேண்டியதான். இதுல எங்க நீ குடும்பத்தை காப்பாத்த போற? 2 குவார்டர் போட்டு 500 வருவாரு. ஏய் அரே முண்டா சாப்பாடு இந்த அம்மா எங்க கஷ்டப்படுச்சு தெரியல. எந்த வேலைக்கு வந்துச்சோம்? மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து குடிகார சோறு போட்டு தானே நம்ம தாடி நினைக்கணுமே. அப்படி தட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடணும். ஒரு நிலவரம் தானே ஒரு வருஷம் தட்டுல கறி சோறு அந்த அம்மா மூஞ்சில் அடிக்கும். இந்த மூஞ்ச வச்சு கையை போட்டு சோத்தை வச்சு கையை போட்டு தண்டால எங்க அண்ணன் என் தம்பி எங்க அப்படி எடுத்துப்பேன். இந்த படுபாவி எனக்கு கொண்டு வச்சாலும் பாருங்க குடிகார நாய் கட்டி தப்பு இல்ல. என்ன எழுதுறாங்க அந்த நொல்ல நாய் என்ன எழுத அந்த பெருமனை பார்த்தேன். என்ன படைச்சவனை பார்த்தேன். அவனை தொத்தவனை என்ன எழுதுறாங்க நாய். யாராருக்கு எப்படிப்பட்ட வாழ்வு அமையும் அப்படிதான் அமையும். தலையெழுத்தை நான் ஒரு தடவை எழுதிட்டுன்னு வச்சுக்கோ, அது மறு எழுத்து கிடையாது. திருப்பி எழுத முடியாது, திருத்த முடியாது. இப்ப அவ்வளவு கஷ்டப்படுறிய நீ எடுத்துக்க. கஷ்டப்படுற முன் பிறவில நானும் பாத்துட்டேன். எப்படின்னா திருப்பி ஒரு 10 நாளைக்காவது சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். இந்த திருவிழாக்கு சேர்ச்சா என்னால முடியல. ஆமா உனக்கு முன்னாடி ஒரு நாள் கூட ஒரு நாள் சரி சந்தோஷமா இருந்தாலும் எந்த கடைக்கார தொந்தரவு இல்ல. அந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. முடியல ஒரு நாள். அது ஏன் முன் பிரிவில் ஏன்னா பாவம் செய்திருக்கலாம். இல்ல முன் பிரிவில் நானு என்ன பிறந்தா உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா முன்னாடி என்ன பிறந்தன? என்ன முன்னாடி நான் பிறந்த பிறவி எனக்கு தெரியும். பின்னாடி நான் என்னவா பிறக்க போறேன்னு தெரியும். என்ன பிறகு எப்படி தெரியும் உனக்கு? எப்படி முப்பிறகு நான் கண்டறிஞ்சுவேன். அட்டா எப்படி சொல்ல? முன்னால நான் பிறந்தது ஒரு பணக்காரனுக்கு பண்ணை ஆளா பிறந்தேன். பணக்காரனுக்கு பண்ணை ஆளா பிறந்தேன். பண்ணை ஆளு. ஆமா பணக்காரனுக்கு பண்ணை ஆளா பிறந்த. பண்ணை ஆளு என்ன அவன் வீட்டு படியால் அதான் பண்ணையில. ஆமா 10 ஆள் வேலை செய்யும். ஆமா இது 10 ஆள் வேலை செய்வாங்க. 25 ஆள் எழுதும். நீ எழுதுவ வர்ற நான் காட்டுதான் பண்ணையார் ஒத்துக்கணும். ஆமா நீ காட்டுதான் அவருக்கு தெரியும். அவரு வந்து பாக்க போறாரு. 2 மூட்டை ஊரியா எடுத்துவான். 4 மூட்டை உரம் எடுப்பேன். 2 மூட்டை ஊரியா 4 மூட்டை உரம் 20 மூட்டை ஊரியா 25 மூட்டை உரம் நீ எழுதி கொடுக்கறது. ஆமா எனக்கு 2 காணி ஒதுக்கி இருப்பாங்க. அவங்களுக்கு மொத்தம் 60 காணி. 60 காணி. அதுல 10 காணி எனக்கு விட்டுருப்பாங்க. இந்த 10 காணியை தான் போடுவோம். ஓரத்தை வாங்கிட்டு அதுல போட மாட்டேன். அதுல காட்ட மாட்டான். ஆமா ஐயா அது மட்ட குத்துக்கு ஐயா நான் என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லிருக்கு. அவன் நேரத்துல ஏன் கூட்டாங்க நான் இடத்துல கூட்டு வந்துருவேன். அதுதான் ஊரே வர காட்டவே இல்லையா? ஆமா அந்த நிலத்துக்கு அப்படி இப்படி பயிர் வரும். பொன்னாள் வரும் நடுறதுக்கு வருவாங்க. அம்மா 150 கூலி 150 ரூபா. ஆமா கைமேல காசு அங்க சொல்லுங்க வீட்டுல. அங்கே சொல்லிடணும். எங்க கூப்பிடும் போதே சொல்லுவேன். கொடுக்கும் போது 90 ரூபா தான் கொடுப்பா. 90 ரூபா ஏடா? ஒரு பொண்ணு மேல 60 ரூபா பிடிப்பு. ஒரு ஆள் 60 ரூபா பிடிப்பு. இது 7 கட்ட நாளைக்கு ஒண்ணு கூட மாட்டான். அவருக்கு வாங்கிட்டு போய் தான் ஆகணும். 7 கட்ட நாளைக்கு கூட மாட்டான். அந்த வேலை இது
அந்த பண்ணையக்காரன் பரிகாரம் போட்டான், நான் பணக்காரன் ஆயிட்டேன். ஓ சரி, பணக்காரன் ஆயிட்டேன். ரைட்டு. பார்த்தாரு உங்க சொன்ன பத்தியா பிறவில எப்படி பிரிவுல எப்படி ஏமாத்துற? யார அடிச்சு புடிங்க எடுத்து மோனியும் அடுத்த பிறவில எப்படிலாம் கணக்கு நீ கடங்காரனோட சாவும் அப்படின்னு வந்து பேசுவோம். ஆமா. ஆனா அடுத்த பிறவி கேட்க அடுத்த பிறவி எப்படி? எப்படியே இந்த பிறவி முடிஞ்சு ஆமா மூணாவது பிறவி அடுத்த பிறவில நான் சுமதாங்கியா பிறக்க போறேன். சுமைதாங்கி. ஆமா. அட்டா நீ எங்கேயும் கிடையாது. ஐயப்பங்களுக்கு போறேன். ஐயப்பங்களுக்கு கைதியா பிறக்க போறேன்.